பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் வ இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله. ரவாஹு முஸ்லிம். அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பார்க்க இருப்பது பணிவு. இஸ்லாமிய மார்க்கம் முற்றுமுழுதாக கட்டியெழுப்பப்பட்ட ஒரு பின்னணி நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த நல்ல ஒழுக்கங்களின் காரணமாகவும் நட்பண்புகளின் காரணமாகவும் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமிடத்தில் நட்பண்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அவரிடத்தில் நல்ல ஒழுக்கம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களில் மிகவும் பிரதானமான ஒரு நல்ல ஒழுக்கம்தான் இந்த பணிவு என்பது. முதலாவதாக நாங்கள் பணிவு என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருடைய நிலை உயர்ந்திருந்தாலும், அதே போன்று யாருடைய அந்தஸ்துக்கள் உயர்ந்திருந்தாலும் அவரை பற்றி பெருமை கொள்ளாமல், அவரை உயர்த்தி பேசாமல் இருக்க வேண்டும். மேலும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு முஸ்லிம்களோடு மென்மையாக பழக வேண்டும். அதே போன்றுதான் எங்களுக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும், தகுதிகள் இருந்தாலும், சொத்துக்கள், செல்வங்கள், பதவிகள் இருந்தாலும் இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்தில் நின்றும் வந்தவை என்று நாங்கள் அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும். அந்த சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும். இவ்வாறான விடயங்களின் மூலமாக நாங்கள் பணிவு என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று இரண்டு வகைகளின் மூலமாக இந்த பணிவுகளை நாங்கள் நோக்க முடியும். முதலாவது அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பது. அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பது என்கின்ற பொழுது முற்றுமுழுதாக உள்ளம் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் எந்த எந்த விடயங்களை ஏவி இருக்கின்றானோ அதே போல் அதை எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்று எந்த எந்த விடயங்களை தவிர்த்து இருக்கின்றானோ அதனை தவிர்த்து நடக்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடத்தல் என்கின்றோம். இரண்டாவதாக ஒரு விடயம் இருக்கின்றது, மக்களுடன் பணிவாக நடத்தல். மக்களுடன் பணிவாக நடத்தல் என்கின்ற பொழுது அவர்களுடன் மென்மையாக பழக வேண்டும். அதே போன்று அவர்களோடு அன்போடு பழக வேண்டும். அவர்களை இழிவுபடுத்தாமலும், அதே போன்று அவர்களை மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்தாமலும் அவர்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். இதுதான் மக்களோடு பணிவாக நடத்தல் என்பது. எனவே இவ்வாறான ஒரு பண்பு, இவ்வாறான ஒரு நல்ல குணம் எங்களிடத்தில் உருவாகின்ற பொழுது அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஒரு முஸ்லிமிடத்தில் ஒரு பணிவு அவரிடத்தில் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் அவருக்கு ஒரு உயர்ந்த நிலையை வழங்குகின்றான். அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகவும் மதிக்கத்தக்கப்படக்கூடிய ஒரு நபராக அவர் மாறுகின்றார். ஒருவரிடத்தில் பணிவு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய நிலையை உயர்த்துகின்றான். அது இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, அவருடைய நிலையை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உயர்த்தி வைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். மன் தவாதஅ லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து நடக்கின்றாரோ, அல்லாஹ் ஏவிய ஏவல்களை எடுத்தும் தடுத்த விடயங்களை தவிர்ந்தும் மக்களோடு அன்பாகவும் பண்பாகவும் பழகி பணிவான அந்த நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து நடக்கின்றாரோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா ரஃபஅஹுல்லாஹ் உயர்த்தி வைக்கின்றான். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி பல அந்தஸ்துகளையும் கண்ணியங்களையும் கொடுத்து அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய நிலையை உயர்த்தி வைக்கின்றான். அதே போன்றுதான் ஒரு மனிதனிடத்தில் பண்பு வருகின்ற பொழுது, அந்த பணிவு என்கின்ற அந்த பண்பு ஒருவரிடத்தில் ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. நாம் பணிவாக நடந்து கொள்கின்ற பொழுது, சமூகங்களுக்கு மத்தியில் பிறரோடு பணிவாக நடந்து கொள்கின்ற பொழுது மக்களுடைய அன்புக்குரியவனாக நாங்கள் மாறுகின்றோம். அதே போன்று மக்களுடன் தோழமை கொள்கின்றோம். அவர்களோடு அன்புடனும் பரஸ்பர உறவுகளோடும் நடந்து கொள்கின்றோம். ஒற்றுமையாக வாழ வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு உருவாகின்றது. அதே போன்றுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம், இது நபிமார்களுடையவும் அதே போன்று நல்லடியார்களுடையும் ஒரு பிரதான பண்பாக இந்த பணிவு இருக்கின்றது. உதாரணமாக
ஷேகுனா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள். குத்துபுல் அக்தாப் என்று சொல்ல போற்றப்படக்கூடிய வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக மாபெரும் ஒரு இறைநேச செல்வராக இருந்தார்கள். அவ்வாறு இருந்த பொழுதிலும் கூட தனது மனைவிக்கு, தனது வீடுகளிலே மனைவிக்கு வீட்டு வேலைகளிலே ஒத்தாசை புரிவார்கள். தனது வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவர்களே சென்று வாங்கி வருவார்கள். வீட்டிலே இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களே மனைவியோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஷேகனா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். ஒரு மாபெரும் வழியாக இருந்தும் கூட, இறைநேசர்களுக்கு தலைவராக இருந்தும் கூட, இவ்வாறான பணிவான பண்பின் மூலமாக அழகிய அந்த நல்ல முறையை எடுத்து காட்டினார்கள் இந்த சமூகத்திற்கு. அதே போன்றுதான் மிகவும் உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக இந்த பணிவு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பணிவை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், தாங்கள் கடைபிடித்தது மாத்திரமல்லாமல் தங்களுடைய சஹாபா தோழர்களுக்கும் அந்த பணிவை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இவ்வாறு தான் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும், பணிவு என்றால் என்ன என்று தோழர்களுக்கு நடைமுறைப்படுத்தி எடுத்து காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால், குடும்பத்தினருடன் அன்பாக பழகுவார்கள். அதே போன்று வீட்டு சுகதுக்கங்கள், வீட்டு காரியங்கள் அனைத்திலும் தாங்களே பங்கு கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டில் உள்ள வேலைகளை செய்வார்கள். அவர்களுக்கு பணியாட்கள் இருந்த போதும் கூட, பணிகளை செய்வதற்கென்று ஹாதிம்கள் இருந்த பொழுதும் கூட, தங்களுடைய ஆடுகளிலிருந்து தாங்களுடைய கைகளின் மூலமாக, கரங்களின் மூலமாகவே பால்களை கறந்து கொள்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று வெளியிடங்களுக்கு சென்றால் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலும் சொல்லும் போது, தானும் ஒரு சக மனிதராக, தானும் பிற தோழர்களை போது அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொள்வார்கள். அவர்களை போன்று அவர்களுடனே கலந்து உறவாடி விடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று வீதி ஓரங்களிலே நடந்து செல்கின்ற பொழுது சிறுவர்களை கண்டால், இவர்களை பார்த்து சலாம் சொல்வதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தியவர்களாக சிறுவருக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சந்தைகளுக்கு சென்று வீடுகளுக்கு தேவையான பொருட்களை தாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வரக்கூடியவராக இருந்தார்கள். ரசூல்மார்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ஒரு நபியாக ஒரு ரசூலாக இருந்தும் கூட பணிவு என்றால் என்ன, பணிவோடு எவ்வாறு நடக்க வேண்டும், அந்த பணிவு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல பண்பு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்களுக்கு மாத்திரமல்லாமல் முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாங்கள் அவ்வாறு செய்தது மாத்திரமல்லாமல் சஹாபாக்களையும் அந்த அளவிற்கு மாற்றியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் ஹலீஃபாவாக இருந்தும் கூட, பெரும் ஒரு ஹலீஃபாவாக இருந்தும் கூட, அன்றைய காலத்தில் இருக்கின்ற ஏழைகள், அதே போன்று வயதானவர்கள், விதவை பெண்மணிகளுக்கு சதக்கா தான தர்மங்களை தங்களுடைய கரங்களால் தாங்களே எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு ஹலீஃபா அவர்கள் நினைத்திருந்தால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், வேலைக்கென்று பல பணியாட்களை நியமித்திருக்கலாம். ஆனால் இருந்தும் கூட இவ்வாறான வேலைகளுக்கு தாங்களே அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பஞ்ச காலத்திலும் கூட அவர்கள் ஒரு ஹலீஃபாவாக இருந்தும் கூட பஞ்ச காலத்தில் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் அதை சுவைக்கும் வரை நான் சுவைக்க மாட்டேன். முஸ்லிம்கள் உணவில்லாமல் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். ஹலீஃபாவுக்கு உணவு இருந்தாலும், அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிர்த்து விட்டு முஸ்லிம்கள் சாப்பிடும் வரைக்கும், முஸ்லிம்கள் அந்த உணவை சுவைக்கும் வரைக்கும் நான் சுவைக்க மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் தோழர்களை வளர்த்தெடுத்தார்கள் இந்த பணிவுடைய பண்பின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய காலத்தில் நாங்கள் நிறைய பேரை பார்க்கின்றோம். ஒரு சிறிய பதவி கிடைத்தாலும், சிறிய அந்தஸ்து கிடைத்தாலும், கொஞ்சம் சொத்திலே கூடிவிட்டாலும் கூட கர்வமாகவும் பெருமையாகவும் நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ பெரும் அந்தஸ்துகளை பெற்றும், எவ்வளவோ பெரும் உயரிய அந்தஸ்திலே இருந்தும் கூட பணிவான முறையில் நடந்து கொண்டார்கள். எனவே அருமைக்கினியவர்களே, பணிவு என்றால் என்ன என்பதை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். பணிவு என்பது என்றால் என்ன என்பதை விளங்கி கொண்டு அதனை சரியான முறையில் கடைபிடித்து நடக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் ஒரு பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறான பொருத்தத்தை பெற்றால்தான் மறுமை நாளையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் நாங்கள் ஆக முடியும். எனவே அருமைக்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான
நபிமார்களோடும் ரசூல்மார்களோடும் வலிமார்களோடும் மறுமை நாளைய சேர்ந்து அவர்களோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.